ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது வரையும். இப்போ இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, காஸ்ட் ஆஃப் டெப்ட்லே மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருந்தாங்கன்னா சம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இதுவரையும் நீங்கள் நிறைய ஃபார்முலா வச்சு கேடிஏ கேடிபிலாம் ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஆனால் அந்த சம்மில் எல்லாம் மெச்சூரிட்டி பீரியட் கொடுக்கல. பட் இந்த சம்மில் மெச்சூரிட்டி பீரியட், அதாவது 10th இயரில் அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்துகிற மாதிரி வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் ஃபார்முலாவே வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு ஃபார்முலா என்னன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சம்மை டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கேடிபி இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் பி மைனஸ் என்பி, ஓகேவா, டிவைடட் பை இந்த என்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், the total divided by p plus np divided by 2. இந்த ஃபார்முலா வந்து வேறு ஒன்றும் இல்லை. இங்கே p மைனஸ் என்பி போடுறோம், இங்கே p ப்ளஸ் என்பி போடுறோம், இங்கே டிவைடட் பை n போடுறோம், இங்கே டிவைடட் பை 2 போடுறோம். பட் மற்றபடி நீங்கள் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் pன்றது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட், ஓகே, அந்த நம்ம டெப்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டோடைய தான் சொல்கிறாங்க. அண்ட் என்பி அப்படின்றது நெட் ப்ராசீட்ஸ், அதாவது நம்மளுடைய ஏதாவது கமிஷன்ஸ் இதெல்லாம் அண்ட் ரைட்டிங் இது எல்லாமே போகிறதுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதுதான் நம்ம வந்து நெட் ப்ராசீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே என் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஓகே. அதே மாதிரி ஐன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி டெப்ட், ஓகே. அண்ட் அதே மாதிரி மீதி எல்லாமே நம்ம ஆஸ் யூஸ்வல் ஒர்க்கிங்ஸ் தான். இப்போ இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு எதை நீங்கள் எழுத முடியும், என்னென்ன அமௌண்ட்டுன்றதை எழுத முடியும். இந்த சம்மில் பாருங்கள், ஃபர்ம் இஸ்யூஸ் டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ருபீஸ் 1 lakh, 1 lakhக்கு கடன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ரியலைசஸ் ருபீஸ் 98,000, 98,000 தான் அவங்க கையில் அதுக்கப்புறம் கிடச்சிருந்துருக்கு. ஆஃப்டர் அலவிங் 2% கமிஷன் டு தி ப்ரோக்கர்ஸ், ப்ரோக்கர்ஸ்க்குலாம் 2% கொடுத்ததுக்கப்புறம் 98,000 தான் ரியலைஸ் ஆகிருக்கு. ஸோ த டிபென்ச்சர்ஸ் கேரி அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% கொடுத்துட்டாங்க. த டிபென்ச்சர்ஸ் ஆர் டியூ ஃபார் மெச்சூரிட்டி அட் த எண்ட் ஆஃப் த 10th year. இந்த 10th year அப்படின்றதுனால தான் நான் ஃபார்முலா மாற்றிருக்கேன். ஒருவேளை இந்த மெச்சூரிட்டி இயர் கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் ஃபார்முலாவை நீங்கள் செஞ்சுருவீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. பட் இந்த மெச்சூரிட்டி இயர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மாற்றிடுங்க. யூ ஆர் ரிக்வைர்ட் டு கால்குலேட் தி எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் டெட் பிஃபோர் டேக்ஸும் கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் டேக்ஸும் கேட்டிருக்காங்க. டேக்ஸோட இது வந்து 55% கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஒர்க்கிங்ஸ் பார்த்துருவோம். இப்போ இதில் நான் எடுத்துக்க போகிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு சம்லே கொடுத்துருக்காங்க 1 lakh எடுத்துக்கிறேன், ஓகே. அண்ட் என்பி இஸ் ஈக்குவல் டு அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க 98,000 ரியலைசேஷன் கொடுத்துருக்காங்க, 98,000. அதனால் நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன், ஓகே. அண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ வந்து அவங்களே 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா 1 lakhல இன்ட்டு 10 டிவைடட் பை 100 கேல்குலேட் பண்ணுறோம், 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அப்போ அதை நம்ம கேல்குலேட் 1 lakhல 10% போட்டோன்னா 10,000. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 10,000. எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டே தான் அந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் என், இந்த ஸ்மால் என்ன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அவங்களே 10 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 10 years போட்டுட்டேன். சம்மில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம அப்படியே போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபார்முலா, தட் இஸ் கேடிபி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ஐ ப்ளஸ் பி மைனஸ் என்பி டிவைடட் பை என் the whole divided by p plus np divided by 2. இதை தான் நான் அப்படியே எழுத போகிறேன். ஐக்கு பதிலே நான் என்ன போட போகிறேன்னா 10,000, ஏன்னா நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ப்ராக்கெட்டில் நான் போட்டுக்கிறேன், pன்றது 1 lakh இருக்குது, ஓகே. அண்ட் மைனஸ் என்பி 98,000 சம்லே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். the whole divided by, இதை வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. the whole divided by and p plus np divided by 2. p வந்து 1 lakh plus np வந்து நெட் ப்ராசிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 98,000 டிவைடட் பை 2, ஓகே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக புரிஞ்சிடும். கேடிபி இஸ் ஈக்குவல் டு 1 lakh, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் 10,000 தான், 10,000 அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் இப்போ இந்த 1 lakh மைனஸ் 98,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 2,000 வரும். அது அப்படி நான் எழுதிக்கிறேன், 2,000 டிவைடட் பை 10 the whole divided by, இது ரெண்டையும் பாருங்கள், 1,90,000 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,98,000 டிவைடட் பை 2. உங்களுக்கு 1,98,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இட் இஸ் 99,000, ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா 10,000 ப்ளஸ் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், 200 divided by 99,000.
ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் இந்த ஒர்க்கிங்ஸை ஃபுல்லாக போட்டிங்கன்னா 10,200 டிவைடட் பை 99,000 அண்ட் இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0.103. இதை பர்சன்டேஜில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இன்ட்டு 100 ஆக்சுவலி போடுவோம். ஸோ அதோடைய வேல்யூ வந்து 10.30%. இப்போ கேடிவி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அண்ட் கேடிஏ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், அது ஒன்றும் புதுசு கிடையாது. கேடிபி இன்ட்டு 1 மைனஸ் டி. இங்கே டீக்கு பதிலாக அவங்களே கொடுத்துருக்காங்க 55%. டி வந்து டேக்ஸ் ரேட் 55%. 55%னா 55 டிவைடட் பை 100. அப்போ டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோடைய ரேட் வந்து 0.55. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. கேடிபி கண்டுபிடிச்சோம் அப்படியே 10.30 போட்டுருவீங்க. 1 மைனஸ் டேக்ஸுக்கு பதிலாக 0.55 போட்டுருவீங்க. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 10.30 இன்ட்டு 0.45. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.45. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 4.63%. ஸோ அப்போ கேடிஏன்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.